ஹலோ வெல்கம் வணக்கம் அன்பா. நம்ம பவர் ஸ்டார் பவன் கல்யாணுடைய கப்பர் சிங் அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியை டைரக்ட் பண்ண ஹரிசங்கர் சார் டைரக்ஷனில் நெக்ஸ்ட் அப்கமிங்கில் வரக்கூடிய ஒரு தெலுங்கு ஆக்ஷன் பேக்டு ஒரு ரொமான்டிக் காமெடி ட்ராமா மூவி தான் மிஸ்டர் பச்சன். இந்த படத்தில் நம்ம ரவி தேஜா தான் லீடுலாக ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துலேருந்து கிளிம்ஸ் டீசர்னு எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் படமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக நமக்கு தேட்டர்ஸில் வரப்போகுது. ஆகஸ்ட் 15 தியேட்டரிக்கல் ரிலீஸ்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த படத்தோடைய டீசர் பார்த்தீங்கன்னா டீசர் வேறு லெவலாக இருக்குது. இதுலேயுமே நம்ம ரவி தேஜாவோட ஆக்டிங் வேறெல்லாம் இருக்கும் போல். ஏன்னா ரீசெண்டாக அந்த படங்கள் அவருக்கு அந்தளவுக்கு பெருசாக அமையினாலுமே ஆனால் இந்த படம் வேற லெவலாக இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா பழைய ரவி தேஜா படங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மாசன் கிளாஸ் தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படமும் வந்திருக்கு. அண்ட் இந்த படத்தோட ஒரு சிம்பிளான ஸ்டோரியுமே பார்த்தீங்கன்னா ரவி தேஜா இந்த படத்தில் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் இருக்காங்க. ஜெகபதி பாபு ஒரு பெரிய தாதாவாக இருக்காரு அவங்க ஏரியாவில். ஸோ அவர்கிட்ட ஏற்கனவே நிறைய பிளாக் மணிலாம் இருக்கு நம்ம ரவி தேஜாக்கு தெரிய வர. இதுக்கப்புறம் ரவி தேஜாக்கும் நம்ம ஜெகபதி பாபுக்கும் நடுவில் நடக்கிற கிளாஸ் தான் இந்த படத்துடைய கதையாக தான் காமிச்சுன்னு நினைக்கிறேன். இதை வந்து டீசர் ட்ரெய்லரில் எல்லாத்துலேயுமே இதே மாதிரி கதையாக தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தோட ஸ்டோரி உண்மை சம்பவத்தை அடிப்படையில் தான் எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக படம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கு ஸ்க்ரீன் பேல அரைச்ச மாதிரி தான் இருக்கும். பட் அது தாண்டி அண்ட் ரவி தேஜா ஃபேன்ஸ்க்கு ஒரு செம ட்ரீட்டான படம். தெலுங்கு படம் நான் எடுத்துனாலே ஹீரோயினுக்கு பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் இந்த படத்துலையுமே ஹீரோயினுக்கு பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ காமிக்க முடியுமோ அவ்வளோ சூப்பர் கிளாமராக காமிச்சிருக்காங்க இந்த டீசர்லேயே. ஸோ இந்த டீசரில் நம்ம ஹீரோயினாக வந்து பாக்யஸ்ரீ தான் வராங்க. ஸோ அவங்க வந்து இதுக்கு முன்னாடி யாரியன்டோ அப்படின்ற ஒரு ஹிந்தி மூவியில் ஹேக் பண்ணியிருக்காங்க. இப்போ டேரக்டாக தெலுங்கு மூவிக்கு வந்திருக்காங்க. ஸோ இதிலுமே அவங்களோட கிளாமர் சென்ஸ் எல்லாமே வேறலாம் இருக்குது போல். ஏன்னா நீங்கள் அந்த சாங்குமே பார்த்துருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக அந்த படத்தில் ஒரு சாங் வந்திருக்கும். அந்த சாங் வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அத்துமீறி போகிறீங்களா அப்படின்ற லெவலுக்கு சொல்ல வச்சிட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சாங்கை தான் வந்து அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோஸ் வாங்கி அவ்வளோபா இருக்குது. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய டாக் இருக்குது. என்ன அப்படின்னா ஜெகபதி பாபு ஒரு படத்தில் வில்லனாக நடிக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த படம் உருப்படாமல் போயிடும், நாசமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஜெகபதி படம் மாதிரி ஓட போகிறதில்ல, ரவி தேஜா படமாக தான் ஓட போகுது. ஸோ கண்டிப்பாக வேறெல்லாம் இருக்க போகுது. 2 ஸ்டேட்ஸுமே பயங்கரமாக பட்டை கிளம்ப போகுது. ஐ மீன் ஆந்திரா தெலுங்கானால சொல்கிறேன். ஸோ தெலுங்கு ஸ்டேட்டில் கண்டிப்பாக அந்த படம் செம்மையாக ஹிட் ஆக போகுது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தே இல்லை. அண்ட் படத்தை இப்போ ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நமக்கு தியேட்டர்ஸில் கிராண்டாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. தெலுங்குல மட்டும் இந்த படம் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கும். நமக்கு தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ணுறப்ப நம்ம வேணால் எதிர்பார்க்கலாம். ஆனால் கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் ஓடிடிஎட்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க, அது கன்ஃபார்ம். வரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸில் வந்த பெரிய பெரிய தெலுங்கு படங்கள் எல்லாமே தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த படத்தையுமே தமிழ் டப்பிங்கில் வரும் தான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் வந்துச்சுன்னா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த மிஸ்டர் பச்சன் மூவிக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்க கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் படத்தை நீங்கள் தெலுங்கில் பார்க்குற மாதிரி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இந்த படம் உங்களுக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நானுமே இந்த படத்தை எனக்கு போய் பார்த்துருவேன். போய் பார்த்துட்டு படம் எப்படி இருந்து நான் ரிவ்யூ பண்ணுறேன். So stay tuned.